7th நவம்பர் ஃப்ரைடே 10:15 ரிவர்சல் பைன்னே சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு 210 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்றவங்க ஒரு மிகப்பெரிய லெவல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆப்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 6 டார்கெட்ஸு போச்சு. ஓகே. இது நம்ம க்ளோஸ்டு குரூப், அதாவது ஸ்டூடண்ட்ஸ் குரூப் 1 மந்த்து நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்கவுண்ட் ஹோல்டர் குரூப்ன்னு சொல்லிட்டு என் கூட ட்ரேட் பண்றவங்க, அதாவது நான் ட்ரேட் பண்ற இடத்துலயே பண்றவங்களுக்கு இந்த இது குடுத்துருந்தேன். இதான் இமேஜினரி. ஸோ கரெக்ட்டா 10:15க்கு இந்த இடத்த குடுத்துருந்தோம். இந்த மாரி தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அது கிளியரா டபிள்யூன்ற மாரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கேத்த மாரி மார்க்கெட்டு போச்சு. அதுதான் இந்த இமேஜினரி ரியல் டைம்னு போட்டிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். ஸோ மைண்ட் செட் டிப்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ 5வது டிப்ஸு பிராக்டிஸ் கிராட்டிட்யூட். ஃபைண்ட் சம்திங் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி டே. ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்மால் திங்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் சம்திங் ஸ்மால். அதாவது இது நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்தது. நெறையா பாசிட்டிவான விஷயம் எனக்கு எனக்கு நடந்தது. இத நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு நெறையா விஷயங்கள் நல்லதாவே நடந்துட்டே இருந்தது. அதாவது இது தமிழ்லனா எப்படி சொல்லலாம், தினமும் நன்றி உணர்வை பழகுங்கள். அது பெரிய விஷயமாக இல்லாவிட்டாலும், சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி கூறும் மனப்பாங்கு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். கண்டிப்பா இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். நம் வாழ்க்கையில் ஏதாவது நன்றி கூற வேண்டிய விஷயமாக பார்க்கும் பழக்கம், அதாவது கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு என்று சொல்லப்படுகிறது. இது என்ன பெனிஃபிட்னா, இது ஒரு நேர்மறை மனநிலையை அ வளர்க்கும் சக்தி வாய்ந்த பழக்கம். அதாவது தினமும் சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல தொடங்குனீங்கன்னா, உங்கள் மனதில் இருக்கும் குறைகள், மன அழுத்தம், ஒப்பீட்டு உணர்வு ஆகியவை மெல்ல மெல்ல குறைறத நீங்க அப்படியே லைவா உங்க வாழ்க்கையில அத பார்ப்பீங்க. அதற்கு பதிலாக நன்றி உணர்வு மனநிறைவையும், அமைதியையும், மகிழ்ச்சியையும் தரும். இது நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு இன்னொரு நாள் நம்ம உயிரோட இருக்கோம். அதுவே ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதே பெட்டர் தான். ஈவன் நீங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது, ஓகே நம்ம கூட நெறைய பாசமானவங்க இருக்கிறாங்க. அதுக்கு நன்றின்னு சொல்லும்போது, அது மனம் எப்படின்னா, பாசத்தால ரொம்ப நிரம்பி இருக்கும். அதேமாரி வேலையிலயோ, படிப்பிலயோ சிலர் வேலைக்காக போறான்னா கூட, எனக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எனக்கும் சான்ஸ் இருக்கு. இது சொசைட்டில நன்றி அப்படின்னு நினைக்கும்போது, அது ஒரு பொறுப்புணர்வு தான் கூடும். ஈவன் சின்ன விஷயமா இருந்தா கூட பரவால்ல. ஈவன் ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு மழை டைம்ல ஈவன் ஒரு ஒரு அருமையான ஒரு கிரீன் டீ கிடைச்சதுன்னா கூட, அதுக்கும் நன்றி சொல்லலாம். ஸோ இது வாழ்க்கையோட விளைவு என்ன ஆகும்? இந்த நன்றி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நன்றி உணர்வு கொண்டவர்கள் மற்றவர்களை குறை கூறவே மாட்டார்கள். மன அழுத்தம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே! மன அழுத்தம் குறைஞ்சதுனாலே அது எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாகவும், ஆசீர்வாதமாகவும் காணத் தொடங்குவீங்க. அதாவது முடிவா என்ன சொல்லணும்னா, நன்றி சொல்வதற்கான காரணங்கள கண்டிப்பா தேடவே தேடாதீங்க. நீங்க சுவாசிக்கிறீங்கல்ல, அது கூட ஒரு காரணம் தான் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. தினமும் ஒரு விஷயத்துக்காவது நன்றி சொல்லுங்க. அது உங்க மனநிலைய மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும். லைவ் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா இதுக்கு நான் தான். ஓகே. இதுல சில 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 குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா, தினமும் 3 விஷயத்துக்காவது நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிராட்டிட்யூட் ஜர்னல்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் எழுத ஆரம்பிங்க. அதே மாரி நன்றி இதான் கடைசி பாயிண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நன்றி சொல்லும் பொழுது மனதில் உண்மையான பாசம் இருக்கட்டும். அதுதான் அதன் சக்தி. பொய்யான மனப்பாங்கு கிடையாது. ஆக்சுவலா உண்மையாவே நன்றி சொல்லுங்க. அதுதான் அந்த பாயிண்ட்லயே இருக்கிற ஸ்ட்ரென்த்தே. ஸோ 5த் மைண்ட் செட் டிப்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுவுமே என்னால ஃபர்ஸ்ட்டு பண்ண முடியலனாலும், இத ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் மூவிங் ஃபர்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். லைவ் எக்ஸாம்பிள் நானே. உங்க டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 49.16. இன்னும் ஸ்டில் மூவிங் ஆவரேஜ் 2010 கீழ தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. மூவிங் ஆவரேஜ் 50 அண்ட் 200க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வால்யூம் படி 2 பேருமே போட்டி போட்டு அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. FIS 4581 crores பை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் DIS 6670 crores பை பண்ணியிருக்கிறாங்க. F1 ஓப்பன் பொசிஷன் அன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறினதால உங்களுக்கு ஆன்சர் கிளியரா கிடைச்சிருக்கும்.
கொஞ்சம் பொசிஷன்ஸ் அவங்க குடுத்துருப்பாங்கன்றது. ஸோ அந்த மார்க்கெட் ஒரு கீழ இறக்குன உடனே ஒரு பேனிக் மாரி கிரியேட் பண்ண உடனே பயந்து நெறைய பேரு குடுத்துருப்பாங்க. அத அருமையா யூஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வாங்கி கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் பப்ளிக் 4,96,000 கான்ட்ராக்ட் இருக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்டருந்து வாங்குறது தான் பெட்டரு. இந்தியா விக்ஸு 12.56 இருக்கு. கொஞ்சம் அன்னைக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நிஃப்டி பிஇ ரேஷியோ 22.28 இருக்கு. ஸோ அட்வான்ஸ் 1587, டிக்ளைன் 1527, அன்சேஞ்ச் 100. அன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 50, 50யா தான் இருந்தது. நிஃப்டி மேலே ஏறி இருக்கும். டவுன்ல இருந்து. ஆனா அன்னைக்கு ஒண்ணும் ஓவரால் மார்க்கெட் பொசிஷன்ல 50, 50யா இருந்தது. ஸோ அதான் நம்ம 10:15க்கு ரிவர்சல் பேசியிருந்தோம். அன்னைக்கு பைனே சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்விங் லோ. அங்கேருந்து 210 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இது 2 நாள் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன். அன்னைக்கு பையே. ஆனா வந்து உடனே வாங்காதீங்க. டைம் இருக்கு. அந்த கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் ஆகும்னு பேசியிருந்தோம். கண்டிப்பா இது நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு தேஜாவு மூமெண்ட்ஸா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்க கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அன்னைக்கு எப்படி இருந்தது? உங்க ரியல் தேஜாவு மூமெண்ட்ஸா எப்படி இருந்ததுன்னு பண்ணுங்க. ஈவன் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்களும் பண்ணலாம். நம்ம க்ளோஸ்டு குரூப் ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்க பண்ணலாம். எப்படி இருந்ததுன்னு மத்தவங்களும் அத தெரிஞ்சுக்கட்டும். பிகாஸ் இது எப்படின்னா, நெறையா பேர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வீரர்கள் நெறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட் முடிஞ்ச உடனே மார்க்கெட் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல ஆக்சுவலா இன்ட்ராடே ட்ரேடிங்க்குலாம். பட் உலகத்துல இருக்க எங்கெங்கேயோ நியூஸ்லாம் எடுத்துட்டு வந்து இதனால தான் ஏறிச்சு, அதனால தான் ஏறிச்சுன்னு மார்க்கெட் முடிஞ்ச உடனே வீரர்கள் பல பேர் இருப்பாங்க. பட் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப சில பேர் இருப்பாங்க. மேபி அதில நீங்க பெனிஃபிட்ஸ் நம்ம ரியல் டைம்ல மேட்ச் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். அது எப்படி இருந்தது அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஓகே. ஈக்விட்டி டிலைட் ட்ரெய்னிங் இருக்கு 12த் நவம்பர். ஸோ ஹவ் டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸ். இத பலமுறை சொல்லிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக் இது. இதுல எப்படின்னா, இப்போ இன்ட்ராடேல நெறைய நம்ம ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்துன்னே இருக்கலாம். இது அப்படி கிடையாது. பிகாஸ் இட்ஸ் பொசிஷனல். இதுல சிலது வேணா உங்க பார்வைக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஹவ் டு பீட்ஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர். இதெல்லாம் வந்து ரியல் டைம் அவங்க ட்ரேட் இப்போ இவ்வளோ கேஷ் போட்டு இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. 50% ரிட்டர்ன் வந்திருக்குன்னு அவங்க குடுத்த ஸ்கிரீன்ஷாட், ஸ்டூடண்ட்ஸ் குடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இது எல்&டி ஃபினான்ஸ் 50.90% வந்திருக்கு. இந்த இயர் இந்த மார்க்கெட்ல இந்த மாரி ரிட்டர்ன் வந்திருக்கு. தென் ஸ்டாலியோன்ன்றது 58.38% ரிட்டர்ன் வந்திருக்கு. டிடிபி பவர்ஸ்ன்றது 25.32% வந்திருக்கு. ஈவன் சில்வர் பீஸ் கூட அந்த கான்செப்ட்ல வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 46% ரிட்டர்ன்ஸு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ரியல் டைம் ப்ராஃபிட்ஸு, ரியல் டைம் ஸ்க்ரீன்ஷாட்டு. இது எதுவுமே இது கிடையாது. இப்போ அதாவது சும்மா எக்ஸெல்ல போடுறது. எக்ஸெல்ல இந்த மாரி ஒரு 1000 கம்பெனிஸ் போடலாம். பட் இது எக்ஸெல் கிடையாது. ரியல் டைம் ட்ரேட் பண்ணவங்க. பட் இது பொசிஷனல்ன்றதால இதில நெறைய உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்னால காமிக்க முடியாது. பட் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுடைய பார்வைக்காக அத காமிச்சோம். ஸோ இதில இந்த கம்பெனி எப்படின்னா, இது 2400 கம்பெனி ட்ரேட் ஆகுதுன்னா, அந்த 2400 கம்பெனி டேட்டாஸும் உங்களுக்கு குடுத்துருவோம். பிளஸ் எஃப்&ஓ அது. இந்த 2400 கம்பெனில எஃப்&ஓ ட்ரேடிங் ஒரு 200 கம்பெனி ட்ரேட் ஆகுதுன்னா, அதுவும் குடுத்துருவோம். ஸோ தட் நீங்க ஈஸியா ஒரு ஒரு நாள் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் எது வருதுன்னா, அத மட்டும் கூட நீங்க யூ கேன் ட்ராக் அண்ட் டூ இட். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெய்னிங் அது. அதில வந்து அதான் நீங்க உங்க ஜெனரேஷனுக்கே அத வெல்த்த கிரியேட் பண்ணலாம். 12த் டேட்டு இன்னொரு 2 டேஸ் தான் இருக்கு. வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறையா சீட்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெறைய இது இருக்கு. இதில ஹவ் டு ஃபைண்ட் மல்டி பேக்கர்ஸ் இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட்டே ஒருத்தருக்கு போதும். உங்க உங்க ஜெனரேஷனுக்கே போதும் அது. பட் இருந்தாலும் நெறைய கான்செப்ட் ஷார்ட் டெர்ம் பண்றவங்களுக்கு, லாங் டெர்ம் பண்றவங்களுக்கு, ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு, தென் இந்தியா விக் ஸ்ட்ராட்டஜிய வச்சு பாட்டம் அண்ட் லோ கண்டுபிடிக்கிறது எப்படின்றதும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட். நான் எடுக்கிற ட்ரெய்னிங்க்கு இந்த காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் இப்போ ஆஸ்ட்ரோ எட்ஜ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அன்னைக்கு நம்ம அக்கவுண்ட் ஹோல்டர் ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ன்னு மாத்திட்டோம். அதாவது ஸ்டூடண்ட்ஸ் 1 மந்த் அவங்க கூட இருப்போம். அதுக்கப்புறம் தென் யாரெல்லாம் நம்ம கூட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்றாங்களோ, இது சீரியஸ் ட்ரேடர்ஸ் குரூப் இது. இந்த குரூப்ல இருக்கிறவங்க ப்ராஃபிட்ஸ நீங்க பார்க்கலாம்.
ஸோ அன்றைக்கி எனிவே முன்னாடி நாளே சொல்லியாச்சு. அடுத்த நாளும் அந்த குரூப்பில் இந்த மாதிரி இருக்கும், டபிள்யூ ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்குன்றதும் போட்டாச்சு. அதனால் தட் இஸ் ஆக்சுவலி அ ஈஸி டே ஃபார் அஸ் ஆன் ஃப்ரைடே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டஃப் டேலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அருமையாக கேஷ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸி டே. அன்றைக்கி ஒன்றுமே இல்லை அந்த டே. ஸோ அந்த டேயில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த குரூப் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ சீரியஸ் குரூப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கூட சில பேர் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. பட் இது அப்படி கிடையாது. இது ஒன்லி ட்ரேடர்ஸ் குரூப்பு. ஓகே, என்கிட்ட கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இவங்க. இவங்க வந்து சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களாம் கிடையவே கிடையாது. ஓகே, இங்கே சான்ஸ் வந்ததுன்னா தே வில் ட்ரேட், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ அதனால் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்ததில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ணது நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலே இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 10% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த 10%ல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பீப்புள் இருப்பாங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, டன். இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ சார்ட்டில் இதுதான் நம்ம பேசியிருந்தோம். இந்த இடம் வைப்ரேஷன் இடம் 10:15க்கு என்ன ஆனாலும் சரி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்கன்றதை பேசியிருந்தோம். ஸோ அன்றைக்கி அதுதான் இந்த இடத்த தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த கீழே விழும் போதே பேசிகிட்டு இருக்கோம், இந்த இடம் வந்து நான் பெட்டர்ன்றது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் பிகம் சப்போர்ட்டுன்றதை அன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி டேயில் ஒரு மிகப்பெரிய லெவலில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போது மூவிங் ஃபர்தர் நாளைக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த இடம் நம்ம பேசுனது 10:15. திஸ் இஸ் ஆக்சுவலி 10:15. ஸோ இதுலேருந்து தான் இவ்வளோ பெரிய மூவ் இருந்தது. என்ன இருந்தாலும் முன்ன நாளே டைமிங்கோட சொல்கிறது ஆக்சுவலி அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. என்ன நான் சொன்னாலுமே நீங்கள் ரியல் டைமில் மேட்ச் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, இப்போது மார்க்கெட்டை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம். ஓகே, இப்போ லுக் லைக் ஆக்சுவலி நீங்கள் இதை பார்க்கலாம். லுக் லைக் டபிள்யூ பேட்டர்ன்ற மாதிரி ஓகே இருக்குது. ஓகே, இந்த லைன் தேவையில்லை இப்போதைக்கு. இந்த 442 1 மினிட் இதை எடுத்துடலாம். ஓகே ஓகே, இப்போது இந்த மாதிரி ஓகே இப்படி ஒரு ஒரு எம் ஃபார்மேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் இந்த நெக்கை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நோ. ஓகே, மார்க்கெட் இப்போ பார்க்குறதுக்கு இப்போது ஆஸ் ஆஃப் நோ 15 மினிட்ஸில் ஹையர் ஐ ஃபார்மேஷனில் இருக்குது. ஹையர் ஐ ஃபார்மேஷன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வி நீட் டு ஃபைண்ட் ஆக்சுவலி சப்போர்ட் டு பை. ஸோ லோவர் லோ ஃபார்மேஷனில் இப்போ போயிட்டே இருந்ததுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு செல் பண்ணணும். இது இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் ஓகே ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்ததால் எங்கேயாவது சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஏறி இருக்குது. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் த சப்போர்ட். ஸோ இன்கேஸ் எம் பேட்டர்ன் இப்படி வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் சப்போர்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் லோயர் லோலேருந்து ஹையர் ஐ வந்ததால் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வேர் டு பை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடம்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் ஆஃப் நோ ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் அப் மூவ் இருக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ சார்ட் இஸ் ஷோஸ் லைக் தட். சார்ட் இஸ் ஷோயிங் லைக் ஒரு இது மாதிரி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஒரு எம் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் ஸோ இந்த இடமும் இட்ஸ் அ க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் ஆன் மண்டேக்கு. இது ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். எப்படி டிசைட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ திஸ் வாட் ஆக்சுவலி லுக் லைக் சார்ட் இஸ் லுக் லைக் திஸ். அண்ட் டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9:40 to 9:45 ஓகே, அது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 9:40 to 9:45 எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்கேஸ் 9:40 to 9:45 ஏதாவது ஒரு இடம் மேபி இந்த இடத்துலையா ஓகே ஏதோ ஒரு இடத்துல இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகி ஏதோ ஒரு ரீசன் வந்து ஏதோ ஒரு இடம் ஓகே இந்த சப்போர்ட் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் வந்துட்டு மேபி 11 o'clock ஆர் 1 o'clock ஓகே இது பார்த்துக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல இப்போ ஹையர் ஆகி போயின்னு இருக்கிறதால இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா
ஓகே. அதில ஏதாவது ரிவர்சல் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தணும் மக்கள் அப்படின்னா, இன்னும் ஃபர்தரா வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் வந்துட்டு திரும்ப போதா? அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் நெறையா மண்டேக்கு நெறையா டைம்ஸ் இருக்கு. ஸோ 9:40 ஒரு டைமு, 11 ஒரு டைமு. ஓகே. 11 ஆர் 1:00ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் 11:00 திரும்பிச்சுன்னா, அந்த 1:00 அந்த கன்டினியூஷன் இருக்கும். ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல 2:40 3:05 அதெல்லாம் தேவையில்ல. பிகாஸ் அதுக்குள்ளேயே நம்ம ட்ரேடிங்லாம் முடிச்சுட்டு போயிடணும். ஸோ, அதனால நமக்கு இன்கேஸ் 11:00 ஒரு இதுவாச்சுனாலே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 2:40லயே முடிச்சுட்டு போயிடுறது புத்திசாலித்தனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இதுதான் சார்ட் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கு. ஸோ, அந்த டைமிங்கோட மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா, வி கேன் ஏபிள் டூ ட்ரேட் இன் அ பெட்டர் வே. ஸோ, இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்க இத உல்டாவாவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் அ என்ன இருந்தாலும் லைவா நடக்கிறது தான் கடவுள். ஓகே. நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து இப்படி இருக்கோம், அப்படி இருக்கும்னு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றோம். ஸோ, ரியல் டைம்ல மேட்ச் பண்ணிட்டு பண்றவங்களால தான் கேஷ் சம்பாதிக்க முடியும்ன்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இப்போ 10 விஷயம் சொல்றோம். ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாச்சுன்னா கூட நீங்க வந்து மேஜரா லாஸ் ஆயிடக்கூடாது. அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால தான் இத்தன முறை ஒவ்வொரு முறையும் நான் அத ரிப்பீட் பண்றதுக்கு ரீசனே அதுதான். ஸோ மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் லுக் லைக் எம் மாரி இருக்கு. இல்ல இத பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஃபர்தரா ராலி போறதுக்கும் வாய்ப்பாயிடும். ஸோ நமக்கு இப்போதைக்கு எப்படின்னா, ஒரு 9:40 டூ 9:45 எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அது ஏதாவது ஒரு ஹையர் இடத்துல வருதா? ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வருதா? ஓகே. வந்துட்டு அதுக்கப்புறம் அது கீழ இறங்கிட்டு 11 ஆர் 1:00 11:00லேருந்தே நான் ஐ வில் பி வெரி கங்கோ அபௌட் இட். ஏதாவது ஒரு சப்போர்ட்ல திரும்பிச்சுன்னா, ஐ வில் ட்ரை ஆக்சுவலி இன் அ பை ட்ரேடு. ஸோ இந்த மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி நம்ம நெனைக்கிறோம். பட் மார்க்கெட் என்ன நெனைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் மை பிளான் ஃபார் மண்டே. ஸோ இத அப்படியே நீங்க உல்டாவா கூட எடுத்துக்கோங்க. அந்த டைமிங் வரும்போது எப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இல்ல டைமிங்ல எதுவும் கிளிக் ஆகல, உங்களுக்கு ஏத்த மாரி ஏதாவது சப்போர்ட்ல வருது அப்படின்னா, யூ கேன் ஈவன் ட்ரை இட் அவுட். ஸோ இந்த மாரி இருக்கு. இது வந்து 10த் நவம்பருக்கு இப்படி இருக்கு. ஓகே. அண்ட் 11த் நவம்பர் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி கிளியரா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். 11த் நவம்பர் எக்ஸ்பைரி வேற இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸே ட்ரெண்ட செட் பண்ணிடும் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ்னாலே ச ப நீங்க சேஃபர் சைடு எப்பயுமே 30 மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 11த் இஸ் மோஸ்ட் க்ரூஷியலா இருக்கும். ஓகே. கண்டிப்பா 10த் நாளைக்கும் அங்க இங்கன்னு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கன்ஃப்யூஸ் ஆ ஆ அதாவது கரெக்ட்டா ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்றவங்க கண்டிப்பா காசு பண்ணுவாங்க 10த். பட் 11த் எவ்ரிபடி கேன் மேக் மணின்ற மாரி எனக்கு தோணுது. அதேமாரி இந்த முறை இந்த 11த் நவம்பர் ரொம்ப க்ரூஷியலா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எனக்கும் இது ஆக்சுவலா ஒரு விஷயத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப க்ரூஷியலா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 11த் நவம்பர் வர கேண்டில், டெய்லி வர கேண்டில் ஓகே. மேபி இட் வில் டிக்டேட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் இது டிக்டேட் பண்ணும் அப்படின்ற மாரி நான் நம்புறேன். டிக்டேட்னா எப்படின்னா, இதுக்கு மேல 11த் நவம்பருக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா, இட்ஸ் அ புல் வில் கன்டின்யூ. அண்ட் 11த் நவம்பருக்கு கீழ ட்ரேட் ஆச்சுன்னா, ஆ பேரிஷ் வில் கன்டின்யூ அப்படின்ற மாரி இருக்கு. பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இந்த 2025க்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது நெறைய பேருக்கு அது இம்பார்ட்டன்ட் டேட் இல்லாம இருக்கலாம். பட் ஃபார் மீ த 11த் நவம்பர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆ அந்த நம்பரே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த 11:11ன்றதே ஃபார் மீ ரொம்ப புடிச்ச நம்பர் இது. ஓகே. எனிவே 11/11/2025 ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு அ ஒரு டிக்டேட் பண்ணுமா? அப்படின்ற மாரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் என்ன இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல்ஸ் படி வச்சுக்கணும். இப்ப இந்த 11:11க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா, டெக்னிக்கல்ஸ பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்றது தான் முக்கியம். பிகாஸ் இந்த இப்ப நான் சொல்றது அப்படியே நடந்தது அப்படின்றத விட, அத வச்சு நம்ம என்ன காசு பண்ணோம்? நான் சொல்றது ஈவன் 75% தான் நடந்ததுன்னா கூட, நம்ம அதுல காசு பண்ணோம்னா, இட்ஸ் ஒர்த். நான் சொல்றது 100% நடந்தாலும், நீங்க காசு பண்ணலன்னா, அது வந்து இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, இந்த 11த் நவம்பர் வில் டிக்டேட் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது அத ஹோல்ட் பண்ணும். அதாவது அத டிக்டேட் பண்ணும். அந்த அந்த ஹையும், அந்த லோவும் டிக்டேட் பண்ணும் அப்படின்றத நான் நம்புறேன். பார்க்கலாம். லைஃப் எப்படி போகுது? 11த் நவம்பருக்கு அப்புறம் எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். ஆனா நெறையா
ஓகே, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாரி நெறையா சிச்சுவேஷன்ஸு வானத்தில நடக்க போது. அது இன்னும் 1 ஆர் 2 டேஸ்லயே நடக்க போது. அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றது உங்க கூட சேர்ந்து நானும் கண்டிப்பா ஆர்வமா இருக்கேன். அத பார்க்கறதுல. ஸோ 11த் நவம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராடேக்கு வி நீட் டூ மேக் குட் மனி. அதுக்கப்புறம் பொசிஷனல்லி அதுக்கப்புறம் 11த் நவம்பருக்கு மேல எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள்லாம் வானத்தில நடக்குது. ஸோ எனக்கும் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன் உங்க கூட சேர்ந்து. எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.